இன்றைய தலைமுறை கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காரணம், இன்றைய தலைமுறை கிறிஸ்தவர்கள் தேவனை அவரது நாமங்களால் அறியவும் இல்லை, தேவனை அவருடைய கிரியைகளால் அறியவும் இல்லை. தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையும், உலகத்தோடு அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு வாழ்க்கையும், தேவனை அறியாமல் அந்த மகத்துவத்தை உணராமல், பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிறையப்படாமல், இன்றைய திருச்சபையும் ஏதோ ஒரு உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபைகள் இந்த சத்தியத்திலிருந்து விலகி ஜனம் எப்படி வாழ்ந்தால் என்ன, நமக்கு கூட்டம்தான் முக்கியம் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்திலே இன்றைய திருச்சபைகள் அநேகம் இறங்கிவிட்டன. பழைய பரிசுத்தவான்கள் நிலை நிற்கிறார்கள், அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் வழியிலே வருகிற சில திருச்சபைகள் இன்றைக்கும் சத்தியத்துக்காய் நிற்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம் என்பதை ஆவிக்குரிய மக்களாகிய ஒருவரும் மறக்கக்கூடாது, மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் சத்தியம் என்கிற பெயரிலே இன்றைக்கு நூதனமான உபதேசங்கள் சுதந்திரமாய் உலாவிக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நிற்கிறோம். பலவிதமான போதனைகள், பலவிதமான கிரியைகள், பலவிதமான செயல்பாடுகள் என சபைக்குள்ளே இன்றைக்கு ஒரு விதமான எழுச்சி, அதாவது தவறான ஒரு எழுச்சி இன்றைக்கு மக்களை, அவருடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்து அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.